அண்மை செய்தி சட்டமன்ற விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து வருவர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐ பெரியசாமி திமுக துணை பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். திமுக மூத்த தலைவரில் ஒருவராக திகழும் இவர் ஏற்கனவே கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை பொறுப்புகளையும் அமைச்சரவையில் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இந்த காலை முதலில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியின் வீடு மற்றும் சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் இருக்கக்கூடிய அறை ஆகிய இடங்களுக்கு இந்த காலை 7:30 மணிக்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தனர். இதே போன்று திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி வீடு மற்றும் அவரது மகன் சட்டமன்ற உறுப்பினரான செந்தில்குமார் வீடு மற்றும் அவரது மற்றொரு மகனான பிரபு மற்றும் அவரது மகளான இந்திராணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் இந்த சோதனை நடத்தப்பட்ட வந்த நிலையில் சென்னை சட்டமன்ற விடுதியில் திருவள்ளிக்கல் இருக்கக்கூடிய சட்டமன்ற விடுதியில் இந்த காலை 7:30 மணி அளவில் அமலாக்கத்துறையினர் வந்திருந்தனர். கிட்டத்தட்ட 7:30 மணி அளவில் வந்த அவர்களுக்கு கிட்டத்தட்ட 12 அதிகாரிகள் இந்த சோதனைக்காக வந்திருந்தனர். இந்த சோதனைக்கு ஈடுபடுவதற்காக சட்டமன்ற செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் இந்த சாவியை வேண்டும் என்று அதை பூட்டிருக்கக்கூடிய அந்த சாவி செந்தில்குமாருக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற விடுதிக்குள் செல்வதற்காக சோதனை செய்வதற்காக தமிழக சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் வரவழைக்கப்பட்டார். அவர் முன்னிலையில் இந்த கதவானது திறக்கப்பட்டதை அடுத்து இந்த தற்போது அமலாக்கத்துறையினர் 12 அதிகாரிகள் மீது அமலாக்கத்துறையின் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அத்துமீறி இந்த சட்டமன்ற விடுதியில் அது செந்தில்குமாரின் அறைக்கு எப்படி செல்லலாம் என்று இந்த போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இது ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த அரசுக்கு சொந்தமான விடுதிக்குள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற விடுதி அறை இருக்கிறது. இதற்குள் அத்துமீறி செல்வதற்கு எந்த ஆர்டரும் பெறாமல் உள்ளே சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தற்போது ஆனால் அமலாக்கத்துறை மீது தற்போது வழக்கு பதிவு செய்திருந்த போதிலும் இந்த சோதனையானது தற்போது அமலாக்கத்துறையினர் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு பின்பு இந்த சோதனையானது தற்போது நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருவல்லிக்கேணி போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது போன்று ஒரு அரசு சொந்தமான இடத்திற்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டர் இல்லாமல் எந்த சோதனையும் மேற்கொள்ள முடியாது என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.